ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 19/11/2025க்கான கேரளா லாட்டரி டார்கெட் டைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நம்மளோட ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்கன்னா 83 அப்படி நம்பர் பாஸ், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா ரூல்ஸ் படி அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலை, சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வர நம்பர்ஸை வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்படியே எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஃபாலோவிங் நம்பர்ஸும் இல்லை. நம்ம சார்ட் கெஸிங் படி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஆல் போர்டில் 2, 3 அடித்தாங்கன்னா நம்ம 40, 45, 90 இந்த நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸும் நம்ம வினிங் சொல்லி போடும்பொழுது எப்போ சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கும் நம்ம கால்குலேட் சொன்ன பேட்டர்ன் புரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் அது புரியும், சரிங்களா. அதனால் ஏற்கனவே நான் போட்டிருக்க வீடியோ எடுத்து போய் பாருங்கள், சொல்லியிருக்கேனா இல்லையான்னு, சரிங்களா. ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஃபஸ்ட்டு ஏ போல் 5 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள். 5ன்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு அதுக்கு முதல் நாள் உள்ள பிசி நம்பர் 07 எடுத்து நமக்கு ஏசி ஒரு 07, சரிங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு ஏ போல் ஃபஸ்ட்டு நமக்கு 5ன்னு சொல்லி அடிக்கும்போது ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்து 79 எடுத்து நமக்கு பிசி 97. இப்போ நமக்கு 86 அப்படி நம்பர் எடுத்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா. ஃபஸ்ட் நமக்கு பிசி, அடுத்த 2 நம்பரு, அடுத்து நமக்கு நடுவில் உள்ள 2 நம்பர் எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 86 அப்படி நம்பர் எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ 86 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு ஏபியில் 86 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா. இப்போது நமக்கு ஏபியில் 86 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு திருப்பி நம்ம 68 அப்படி நம்பர் வச்சுக்கலாம், சரிங்களா. 68 அப்படி நம்பர் வச்சு சி போலில் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா. சி போலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது இல்லாமல் 68, 86 உள் நம்பரில் 7 அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நமக்கு அதுலேருந்து 3ஆம் நாள் உள்ள ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு, சரிங்களா. ஸோ அந்த 68 அப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது, வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் பாருங்கள், இருபத்தி 24, சரிங்களா. 24, 1, 2, 3 நாள் கேப் விட்டு 83, 1, 2, 3 நாள் கேப் விட்டு 58. இந்த 24ங்கிறது நமக்கு ஏசி பாஸு, 83ங்கிறது நமக்கு ஏபி பாஸு, 58ங்கிறது பிசியில் பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு, சரிங்களா. இப்போது 685 அல்லது நமக்கு 85 திருப்பினா நமக்கு 58, அப்போது 658 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு, சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 46, 85, 46, 58 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ 46, 85, 46, 58 இப்படி நம்பரு நாளைக்கான கெஸிங்கில் இந்த நம்பர் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா. 46, 85, 46, 58. ஸோ அந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இங்கே வரக்கூடிய நம்பர் நமக்கு பிசியில் வரணும், 85, 58ங்கிறது நமக்கு தனியாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்தோட ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மட்டும் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 70க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு நமக்கு 402, 73க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 82, 82க்கு நமக்கு ஏசி 82. ஸோ 72க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 27, சரிங்களா. 27 அப்படி நம்பரு வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு, ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. நமக்கு 82ங்கிறது ஏசி, இப்போது 72 அப்படிங்கிற நம்பரும் ஏபியில் தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபியில் வந்துச்சு அப்படின்னா 270 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 270 எதனால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு 278, அதாவது கிராசிங்கில் 3 மாதம் கேப் விட்டு 245, 3 மாதம் நம்ம வந்து கேப் விட்டு பார்க்குறேன், சரிங்களா. 3 மாதம் கேப் விட்டதில் நமக்கு கரெக்டாக 5ஆம் தேதி ஏசி நம்பர் பாருங்கள் 54, அந்த 54 எடுத்து நமக்கு பிசி 45. ஸோ 278க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி நம்பர் 27, 27 எடுத்து நமக்கு ஏபி 27.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு 07ன்னு இருக்குது. அப்போ அந்த 07 நமக்கு எடுத்து இங்கே நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த பேட்டர்ன் படி நமக்கு நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா? 54, 45, 27க்கு 27 வந்திருக்கு. 07க்கு 07 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போது அந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 54க்கு பிசி 54 திருப்பி 45, 27க்கு 27 டைரெக்டாக வச்சுட்டாங்க. நமக்கு ஏசி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அப்போது ஏசி வரணும் அப்படின்னா 027ன்னு கூட நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அது இல்லாமல் ஏபி, ஏசி, பிசி எடுத்து ட்ரை பண்ணுறவங்க சரிங்களா? அவங்க மாடலுக்கு ஒன்று சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம். பிக் பிளேஸ் ஆகிருந்தீங்கன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதாவது பவர் நம்பரு போன மாதமும் இந்த மாதமும் சேமாக நமக்கு வந்து பார்த்தோன்னா வச்சு அதுக்கு பவர் நம்பர் அடிச்சிருந்தாங்க அப்புடின்னா அதுக்கு மேலே உள்ள 2 நம்பர்ஸ் நமக்கு வருது. சரிங்களா? என்ன அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 0க்கு போக தான் நமக்கு 5. சரிங்களா? நமக்கு இங்கே 272 அடிச்சிருக்காங்க. இந்த 5க்கு மேலே உள்ள நம்பர்ஸ்லேருந்து தான் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது 2 நம்பர் நமக்கு வந்திருக்குங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள். இங்கே பாருங்கள் 7, 2 இது வந்து பார்த்தீங்கன்னா 7, 2ம் பவர் நம்பரு. நமக்கு ரிசல்ட் 048. இங்கே இதுலேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா? சும்மா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? பிக் பிளேஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்த்துட்டு இதை வச்சு ஏதாவது வேறு ஏதாவது மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு இங்கே 7, 2 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய நம்பரு 708, 89, 82 இதை வச்சா நமக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 94 இந்த போன மாதத்தில் கூட நமக்கு அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் 9, 4 அடுத்தது நமக்கு வந்து பவர் நம்பரு 879. ஸோ இங்கேருந்தால் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இதுலேருந்து தான் நமக்கு ரிசல்ட் வரணும். ஸோ இங்கே 272க்கு நமக்கு 2 நம்பர் வந்துச்சு. இங்கே 048க்கு 2 நம்பர் வந்துச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தாங்கன்னா நமக்கு உள்ளேருந்து எடுத்திருக்காங்க. 240 எடுத்திருக்காங்க. இங்கே 78ங்கிறது உள்ளேருந்து எடுத்திருக்காங்க. 922 இங்கேருந்து எடுத்திருக்காங்க. அப்போது நீங்கள் ஏபிஎஸ்சி பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா 70 பேர் அதிகமாக தான் இருக்கும். பிக் பிளேஸ் அந்த மாதிரி தான் நான் நிறையா தரேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த பேர் தான் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நமக்கு பேராகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா? இப்போது 70, 08, 78 இதில் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 270 சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் இந்த 270, 027 அப்படி நம்பரை ஸ்ட்ராங்காக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 865 சாரி நம்ம 685 அது பிசி கனெக்ட் பண்ணி தான் சொல்லியிருந்தோம். சரிங்களா? 685, 658 ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 270, 027ம் பிக் பிளேஸ் ஆனால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிக் பிளேஸ் ஆகிருந்தால் இந்த நம்பர்ஸை எடுத்து நாளைக்கு ஒரு நாள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் மேட்சிங்காக இருக்கிறதுனால என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 270 அப்படிங்கிற நம்பரை கம்பல்சரி ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? 270 அப்படி நம்பரு ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 685 நீங்கள் இன்றைக்கி ஆஃப் டிக்கெட்டில் கூட இந்த 2 நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 685, 270 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுமே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் சொல்கிறேன் 685, 270 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிளேஸ் ஆகிருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். போதுமானது. நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? 4 டிஜிட் நமக்கு அப்படியே வந்திருக்கு. 82, 32ங்கிறது நமக்கு அப்படியே வந்திருக்கு. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25 இது எதனால் எந்த குழுவினால் வரதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு இங்கே
2, 2ங்கிறது கிராஸா இருக்குது சரிங்களா? ஸோ அத வச்சு நமக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா? அது இல்லாம உங்கள்ட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 22 இப்போ நம்ம ஸ்டார்ட்டிங் லெவல் சொல்லியிருந்தோம் 22 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கேமில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா? இங்கே நமக்கு 8 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏ போல் வச்சுருக்காங்க. ஸோ 2 அப்படிங்கிற நம்பர் ஏ போல் வச்சுக்கலாம். அடுத்து 3 அப்படிங்கிற நம்பர் எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு சரிங்களா? அப்போ அந்த 2 அப்படிங்கிற நம்பரும் நம்ம வந்து பார்த்தோன்னா பி போர்ட்லேயே வச்சுக்கலாம். அப்போ 22 அப்போ 225 62 25 அல்லது 52 25 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 1 லேக் ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஏன்னா நமக்கு ஆன் போர்டில் 22 வரதுனால சொல்கிறேன் சரிங்களா? 62 25 52 26 சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.